இந்த நாளின் தலைப்பு நீதிமான்கள் ஏன் மிகவும் சிறப்பானவர்கள். அதை ஆங்கிலத்தில் நான் இப்படி போட்டிருக்கேன், காட்ஸ் எலெக்ட் ஆர் ஸ்பெஷல். ஆனால் முன்பு கொடுத்த பொழுது வை ரைச்சஸ் ஆர் ஸ்பெஷல் என்று தான் நான் கொடுத்திருந்தேன். ஆனால் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் ஆழமாக படிக்கும் பொழுது, இதோ கிறிஸ்து அவருடைய ஜெபத்திலே சொல்லும் பொழுது, நீர் தெரிந்து கொண்டவர்களை எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிற அந்த ஒரு மகத்தான வார்த்தைகளை தான் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் ஆகிறார்கள். கர்த்தர் அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார் என்பதை தான் இந்த நாளின் செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள எங்கள் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த 4வது நாள் கூட்டத்திலும் உம்முடைய திரு பிரசன்னத்திலே மீண்டுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இதோ இந்த ஜெப கூடுகையிலே இணைந்திருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. இதோ எங்களை இதோ விசேஷமாக இந்த நாளிலும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனத்திற்கு போதிக்கிறதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல ராஜா. என்னை ஒவ்வொரு நாளும் நீங்க தகுதிப்படுத்தி வரீங்க. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. விசேஷமாக இந்த நாளின் செய்தி கேட்கும் அன்பு உள்ளங்கள் கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே நிரப்பப்படவும் அன்பினாலும் நிரப்பப்படவும் நான் ஜெபிக்கிறேன். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அருமையான கிறிஸ்துவ சகோதரன் இருந்தார். அவர் எப்பொழுதும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து வருகிற ஒரு மேன்மை அவரிடத்திலே இருந்தது. அவருக்கு ஒரு சில நண்பர்கள் இருந்தார்கள். அந்த நண்பர்களை கூட்டி அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவாரு. ஆண்டவரை பற்றி தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறது அவருடைய பழக்கமாக இருந்தது. அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் யாரு அப்படின்னா, அவர் ஒரு வக்கீல். அந்த வக்கீலுக்கு ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையே கிடையாது. அவருக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, கடவுள் மேலேயே அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர் தன்னுடைய கிறிஸ்துவ சிநேகிதரை பார்த்து, நான் தூர தேசத்திற்கு போகிறேன், யாரும் இல்லாத இடம், அதிலும் குறிப்பாக உங்களை போன்ற கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்திற்கு நான் போறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க பாடுற பாட்டு எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையிலும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் என்று சொல்லி மற்றவங்களெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. நான் இந்த சபைகள் இல்லாத இடத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நண்பனிடத்திலே அவன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அவன் போனான். ஆனாலும் அவருடைய கிறிஸ்துவ சிநேகிதர் அவருக்காக ரொம்ப வேதனைப்பட்டாரு. இவனுக்கு எவ்வளவு சொல்லியும் ஆண்டவருடைய அன்பு புரியவில்லையே என்று சொல்லி அவர் தொடர்ந்து அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆனால் அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த லாயர் ஏத்திஸ்ட் அவர் போனார் இல்லையா, அவரு தூர இடத்திற்கு போன பிறகு 1 வருடம் கழித்து ஒரு அற்புதமான கடிதத்தை தன்னுடைய சிநேகிதனுக்கு எழுதினார். அந்த கடிதத்திலே அவர் என்ன எழுதியிருந்தார் என்றால், சபை இல்லாத இடம் நரகம் போல் இருக்கிறது. இது உங்களுடைய ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை நான் கேட்காதது நிமித்தமாக எனக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது. இதோ நான் உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன், அநேக வேத புத்தகங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வா. இந்த பகுதி மோசமாக இருக்கிறது. உங்களை போன்ற கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியிலே அவசியமாக இருக்கிறார்கள். இதோ ஏராளமான வேத புத்தகத்தை நீ கொண்டு வா, அதற்குரிய விலையை நான் கொடுத்து விடுகிறேன். இங்கு அநேக மக்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான கடிதத்தை எழுதினானாம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அற்புதமாக தெரிந்து கொள்ளுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை இந்த பூமியிலே இருக்கும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்காக இருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நாம் துவக்கத்திலிருந்தே நாம் வாசிப்போமே என்றால், இதோ மிக அழகாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். அதை 6:37 சொல்லும் போது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே
வரும். அப்படி என்றால் இதோ கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்த போது அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த வார்த்தையை அவர் சொன்னார். இந்த வார்த்தையை ஏன் அவர்களிடத்திலே சொன்னார் என்றால், பிதாவாகிய தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி சகலமும் நடந்தேறுகிறது. அவருடைய அனந்த ஞானத்திற்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் ஆதியினத்திலே சகலத்தையும் தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறது மாத்திரமில்லாமல் அதை தம்முடைய குமாரருக்கு அறிவித்து அதை ஏற்ற பிரகாரமாக அவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் யாதொரு ரகசியமும் மறைபொருளாய் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் ஏற்ற காலத்திலே அவருடைய குமாரருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வகையிலே என்னிடத்திலே வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. இதோ இந்த உலகத்திலே ஆண்டவர் பிரவேசித்த போது, நீ நீதிமான் என்றால் நான் உனக்காக வரவில்லை, பாவிகளுக்காக வந்தேன் என்று சொன்னார். ஆனால் இதோ அந்த நீதிமான் யாரு அப்படின்னா சுயநீதியிலே இருக்கிற பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் இங்கு பேசுகிற இந்த பாவிகளை ஆண்டவர் அழைத்து அவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு உணர்த்தி, அவர்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறார்கள், தேவனை விட்டு பிரிந்து போகிறதினால் உண்டான ஆபத்தை அவர்களுக்கு காண்பித்து அவர் வசமாக அவர் சேர்க்கிறார். அதை சொல்லும் பொழுது என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களை ஆண்டவர் பாவிகள் என்று இனி அழைக்காமல் அவர்களை நான் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறேன். நீதிமான்கள் மாத்திரமல்ல, அவர்களை நான் மகிமையும் படுத்துவேன் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, அதுல யாதொரு மாற்றமும் இல்லை. இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறதின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை எப்படியாகிலும் ஆண்டவர் மீட்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய குமாரரை அனுப்பினது மாத்திரம் அல்லாமல் இது அவருடைய சீஷர்களை அனுப்பினது போல நம்மையும் இந்த உலகத்திற்குள்ளாக ஆண்டவர் அனுப்புகிறார். சாட்சியுள்ள வாழ்க்கையோடு நாம் புறப்பட்டு போகும் பொழுது சீஷர்கள் எப்படி உலகத்தை கலக்கினார்களோ நம்மாலும் முடியும். நாம் போய் ஜெபத்தோடு சகல காரியத்தை செய்யும் பொழுது, நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படும் பொழுது அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நான் துவக்கத்துல சொன்ன அனுபவத்தை நீங்கள் சற்று சிந்திப்பீர்கள் என்றால் நன்றாக தெரியும். ஒரு நாஸ்திகன் ஒரு வருடத்திற்குள்ளாக இது ஆண்டவர் அவசியம், அவர் இல்லாத பிரசன்னம் நரகம் போல் இருக்கிறது, அவர் இருக்கும் பிரசன்னமே மகிழ்ச்சியான இடம் என்று சொல்லி அவன் மனம் மாறினது போல ஏராளமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சேர்ப்பார். அதுல குறிப்பா மறுபடியும் நான் ஒரு எலன் ஒயிட் கொட்டேஷன்ஸோடு இதை துவங்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த கொட்டேஷன்ல அம்மையார் ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுல ஆவியானவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்தும் அவர் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்ற வார்த்தை தான் இது. Then comes the wonderful prayer recorded in the 17th chapter of John. இதைதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து வருகிறோம். அதில் சொல்லும் பொழுது a prayer that means much more to us than we realize. நம்ம ஒருவேளை இந்த வீக் ஆஃப் பிரேயர்லயோ எனக்கு இதுல நல்ல ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒருவேளை நான் நினைக்கலாம் இது ரொம்ப ஆண்டுகளாக எனக்கு பிடிச்சமான ஒரு சாப்டர், நான் காலேஜ்ல படிக்கும் போதுல இருந்தே இதை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறது என்று நினைத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் இதிலிருந்து ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் நாம் மறிக்க மட்டுமாக உண்டு. அதை தொடர்ந்து இங்கு சொல்லும் போது let us receive it into the treasure house of the soul. நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் and make it the daily lessons of our lives. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் அபியாசிக்க வேண்டிய வேத பாடங்கள் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. ஆதலால் இவைகளை அபியாசிக்கிறதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முற்படுவார்கள். இந்த ஜெபத்தை யோவானால் எப்படி பதிவு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதற்கும் அம்மையார் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 3 பேரை தான் அவர் ஆண்டவர் கூட கூட்டிட்டு போனாரு. பேதுரு, யோவான், இன்னும் யாக்கோபு போனார்கள். அதுல இந்த யோவான் ஒரு விசேஷித்த சீஷன்.
அந்த திருவிருந்து ஆராதனை எடுக்கும் பொழுது கூட அந்த லார்ட் சப்பர்ல அந்த கடைசியான இதுல இவர் அவருடைய இயேசுவின் மார்பின் மேல் சாய்ந்து, இது அவருக்கு அருகாமையிலே இருந்த சீஷன் இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் மறைந்திருந்த ஏராளமான காரியங்களை அறிந்து கொள்கிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த யோவானுக்கு கொடுத்தார். அதுல இந்த வார்த்தைகளை கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் உரக்க சத்தமாக ஜெபித்தது நிமித்தமாய் யோவானுடைய மனதிலே அது பதிகிறதற்கு ஏதுவாக இருந்தது மாத்திரம் இல்லாமல், இந்த கடைசி நாட்களிலே வாழும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக அது பதிவும் செய்யப்பட்டு இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக விசேஷமாக சீஷர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் பூரித்தது என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது அவர்கள் ஊழியத்தை செய்த போது கூட அநேகர் ரட்சிப்பை அடைந்து வந்த போது அவர்களுக்கு நல்லா தெரியும், இவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி ஆண்டவர் மோசேயை அழைத்த போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய கரு உருவாகிறதற்கு முன்பாகவே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏராளமான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் சொன்னது போல, இதோ இந்த தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையை இங்கு காண்பிக்கிறார். முதலாவதாக நாம் பூரிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீஷர்கள் பூரித்தது போல இதோ நீங்களும் நானும் இதோ நம்முடைய நேசருக்கே உரியவர்கள். ஆண்டவர் நினைச்சா பல கோடி பல லட்சம் எத்தனையோ எண்ணுக்கடங்காத உலகங்களை படைத்து கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் எதுல பூரிக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவருக்கு விசேஷித்த ஒரு ட்ரெஷர், அதாவது ஆண்டவருக்கு ஒரு மேன்மையான கொள்ளை பொருள். அதைதான் இதோ ஏசியாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதோ அக்கிரமக்காரர்களுக்காக ஜெபித்த போது அவர்களை கொள்ளையாக நான் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம், என கருவியான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வாரத்திலே ஆண்டவர் மீண்டுமாக உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறார். பொல்லாங்கான் உங்களையும் என்னையும் தொடாதபடிக்கு நம்மை காக்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நம்முடைய நேசருக்கே உரியவர்கள். அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடினால் அவர் நம்மேல் உரிமை பாராட்டுகிறார். இன்னைக்கு அதிகமா நாம் சற்று தியானிக்க போகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, தி எலெக்ட் என்று பார்க்கிறோம். அதை ஆங்கிலத்தில் தி எலெக்ட் என்று வாசிக்கிறோம். இதை நிறைய பேர் ப்ரீ டெஸ்டினேஷன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சிலரை முன்குறிச்சிட்டாரு, அவங்கதான் வருவாங்க, மற்றவங்க என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேறு விதமாய் போதிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய முன் அறிவிலே யாரெல்லாம் அவருடைய சுவிசேஷத்திற்கு இதோ இணங்கி வருவார்கள், அவருடைய குமாரர் மேல் யார் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதை ஆண்டவர் முன் அறிந்தபடினால் அதை தேவனுடைய முன் அறிவு என்று சொல்லுகிறோம். அதை இங்கு சொல்லும் பொழுது முதலாவதாக இந்த எலெக்ட் என்கின்ற வார்த்தையை அவருடைய குமாரருக்கு அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு புதிய ஏற்பாட்டில் அதிகமா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே அதிலையும் குறிப்பாக ஏசாயாவின் புத்தகத்திலே இந்த வார்த்தை அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லும் பொழுது இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரை பற்றி இங்கு பேசுகிறார். நான் தெரிந்து கொண்டவரும், நான் விசேஷமாக பிரித்தெடுத்த என்னுடைய தாசன் என்று இங்கு சொல்லுகிறார். என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது இதோ என் நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பாருங்க, அந்த வார்த்தையை எப்போ பிதாவாகிய தேவன் சொன்னாரு? இயேசு இன்னும் ஊழியத்தை துவங்கவே இல்லை, எந்த ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் இன்னும் செய்யவே இல்லை. அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது எனக்கு பிரியமான என் நேசகுமாரர் என்று சொன்னார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு எவ்வளவாய் கீழ்ப்படியும் குணம் அவருடைய குமாரருக்கு இருந்ததோ அதே விதமான குணம் இதோ ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்படும் நீதிமான்களுக்கும் உண்டு. ஒருவேளை முன்பு நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறதற்கு இங்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, புறஜாதியாருக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நிச்சயமாகவே இந்த உலகத்திலே அவர் வந்தபோது புறஜாதியர்களாகிய நமக்கு
சுவிசேஷம் போகிறதற்கு ஏதுவாக இந்த 11 சீஷர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்கள் மேலும் தம்முடைய ஆவியானவரை ஊற்றினார். அதிலே மத்தாயாவையும் தெரிந்து கொண்டு பிற்பாடு பவுலை தெரிந்து கொண்டு அதிலே குறிப்பாக புறஜாதியர்களாகிய நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறதற்கு ஏதுவாக ஒரே ஒரு அப்போஸ்தலனை அனுப்பினார். அந்த அப்போஸ்தலன் பவுல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பவுலுடைய வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா நம்ம கவனிப்போம் அப்படின்னா, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ இந்த ஊழியத்தை ஜாக்கிரதையாய் செய், பட்சபாதத்தோடு எதையும் செய்யாமல் நீ தீர விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு குறிப்பா கீழே சொல்றாரு பாருங்கள், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்களுக்கும் முன்பாக. அப்படின்னா தேவனுக்கு நன்றாக தெரியும் இந்த மாபெரும் போராட்டத்திலே 1/3 பங்கு இதோ ஆண்டவரை விட்டு போவார்கள், மீதமுள்ள 2 பங்கு எத்தனை கோடி தேவ தூதர்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவ தூதர்களுக்குள்ளாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்கள் உண்டு. அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படியே செய்கிறபடினால் சங்கீதக்காரன் அவர்களை குறித்து சொல்லும் போது பலத்த சௌகரியவான்கள் என்று சொல்லி சங்கீத புத்தகத்திலே அவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை பலவான்களாக தேவன் மாற்றுகிறார், அவர்களை பரிசுத்தவான்கள் ஆக்குகிறார். இந்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் உலகத்திலே வைத்திருக்கிறதின் நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்திலே இன்னும் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்கள் ரட்சிப்பை அடைந்து அவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்ட ஜனம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே யோவான் 6:39 இங்கு ஆண்டவர் சொல்லும் போது, அவர்கள் இதோ அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். இந்த ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அமர்ந்திருப்போமே என்றால் ஒருவரும் அவருடைய கையிலிருந்து நம்மை பறிக்க முடியாது என்பதை அங்கு காண்பிக்கிறார். கடைசி நாளிலே அவர்களை எழுப்புவதே என் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. நகர்மியான் தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நாம் மண்ணுக்கு திரும்ப போகலாம். ஆனால் நீதியுள்ள தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளும் போது கடைசி நாளிலே ஆண்டவர் நம்மையும் எழுப்புவார். லாசருவை எழுப்பினது போல நம்மையும் எழுப்புகிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதோ இயேசு அவரை குறித்து சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. The elect will always listen to the voice of God. இது தேவனுடைய சத்தம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். அதில் இங்கு சொல்லும் போது 29வது வாக்கியத்திலே அவர் சொல்றாரு, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவன், இயேசுவின் கரங்களிலே வருகிற நீங்களும் நானும் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிதா நம்மை அவருடைய குமாரருக்கு ஈவாக பரிசாக கொடுக்கிறார். அதை இங்கு சொல்லும் போது, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நீங்களும் நானும் பாக்கியவான்க. இந்த உலகத்துல ஒருவேளை நாம் நிறைய சம்பாதிக்கலாம், மேன்மையான காரியங்களை அடையலாம் என்று நினைக்கலாம். அவைகளினால் ஒரு மேன்மையும் இல்லை. நாம் ஆண்டவருக்கு சொந்தக்காரர்கள், நாம் அவருக்கு உரியவர்கள் என்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம் வேறொன்றும் இருக்க முடியாது. அவருடைய கையிலிருந்து நம்மை பறிக்க முடியாது என்கின்ற மேன்மையை காட்டிலும் வேறொரு மேன்மை இருக்க முடியாது. இவங்க ஏன் விசேஷித்தவர்கள்? நீதிமான்கள் ஏன் விசேஷித்தவர்கள்? அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏன் விசேஷித்தவர்கள் என்பதை இங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதோ நீங்களும் நானும் அவருடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோமா? புது உடன்படிக்கையின் ரகசியம் இதுதான். பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்த போது அவர் இறங்கி வந்து சீனாய் மலையிலே கற்களிலே அவைகளை எழுதி அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் புது உடன்படிக்கை குறித்து எரேமியாவிடத்திலே ஆண்டவர் வாக்காக கொடுத்து பேசின போது, இதோ நான் மீண்டுமாக இந்த பிரமாணங்களை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நான் எழுதுவேன்,
அதை குறித்து இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன் என்று சொல்லிட்டு கவனிக்க வேண்டிய காரியம் இதுதான். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அங்க அவர் மீண்டுமாக அதை உறுதி செய்கிறார். உறுதி செய்து அவர் என்ன சொல்றார் பாருங்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருப்போமே என்றால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். நாளைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்திலே 4 தீமைகள் இருக்கிறது. அதுல முதல்ல இது ஒரு வஞ்சிக்கப்பட்ட உலகம். எலெக்ட யாருமே வஞ்சிக்க முடியாது என்பதை நாளைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள், அவருடைய வார்த்தையின்படியே செய்வார்கள். அதுல குறிப்பாக இந்த ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் என்கின்ற புத்தகத்திலே அம்மையார் எழுதும் போது அவங்க சொல்றாங்க பாருங்க, they ought to purify themselves even as Christ is pure. அவருடைய குமாரரை போல ஆண்டவர் அழைத்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா, யாரை எல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். அவருடைய குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாய், அவருடைய குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்தபடினால் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து அவங்க தொடர்ந்து கீழே சொல்லும் போது அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுல சொல்லும் போது என்ன சொல்றாங்க பாருங்க, when they understand fully the meaning of the prayer recorded in 17th chapter, இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மைய கருத்துகள் அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளும் போது they will be so closely united with Christ. இந்த ஜெபத்தை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் தியானித்து அறிந்து புரிந்து கொள்ளுகிறோமோ கிறிஸ்துவோடு நாம் இணங்கி வருவோம், அவரோடு கூட நாம் இணக்கமாக மாறுவோம் என்பதை சொல்லிட்டு இங்க சொல்றாங்க பாருங்க, will be no place in their mind for speculative theories. அதாவது சத்துரு அனுப்புகிற இந்த பொய்யான உபதேசங்கள் அல்லது கள்ள உபதேசங்களுக்கு நம்முடைய உள்ளத்திலே இடம் இருக்கவே இருக்காது. அப்படின்னா இன்னொரு வார்த்தையில சொன்னோம்னா, வஞ்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான ஒரு வார்த்தைகளையும் சொல்லி நம்மை வஞ்சிக்க முடியாது. அதான் இங்க கீழே அம்மையார் சொல்றாங்க, that springs out of nothingness and ends in nothingness. இதோ சத்துரு கொண்டு வருகிற வஞ்சனை ஒன்றுமில்லாதது. அதை நம்புகிறவர்கள் விக்கிரகாராதனைக்குள்ளாக இருக்கிறார்கள், அல்லது இந்த உலகத்தை நேசிக்கிறார்கள், இந்த உலகத்திற்குள்ளாக அமிழ்ந்து போகிறார்கள். அவர்கள் கடைசியாக இதோ சங்கீதக்காரன் 1 சொன்னது போல, இதோ துன்மார்க்கன் பறக்கடிக்கப்பட்ட காற்றை போல் அவன் இருப்பான். ஆண்டவர் இந்த உலகத்தை அவருடைய அக்கினியின் பிரசன்னத்தினாலே சுட்டெரிக்கும் போது இதோ அக்கிரமக்காரர்களுடைய முடிவு அவ்விதமாக இருக்கும். அவர்கள் அழிந்து போவார்கள், பறக்கடிக்கப்பட்ட காற்றை போல அது பறந்து போகும். ஒரு விஷயத்தை அப்படி எரிச்சிட்டு காத்து வந்தா அது எங்க போச்சுனே தெரியாது. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து இங்கு யோவான் 17:8 ஆண்டவர் சொல்லும் போது, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு இந்த உலகத்துல இருந்த போது அவர் ஏனோதானோ அப்படின்னு நம்மள மாதிரி எல்லாம் பேசலங்க. அவருடைய வார்த்தையை அளந்து அவர் பேசினார். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு அவர் பேசினார். பிதா எதை சொல்ல சொன்னாரோ அதை மாத்திரமே அவர் நமக்கு போதித்திருக்கிறார். நிறைய நேரத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நாம் பேசுகிறது உண்டு, தகாத வார்த்தைகளை பேசி விடுகிறோம், நம்மோடு கூட இருக்கிறவர்களை புண்படுத்தி விடுகிறோம். ஆனால் இயேசு அவ்விதமாக செய்யாமல் இங்க என்ன செய்தார் பாருங்கள், இங்க சொல்லும் பொழுது அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நல்லா தெரியும் நம்மை உருவாக்கினவர் யார், நம்மை எப்படி அவர் பிரித்தெடுக்கிறார், இயேசுவோடு நம்முடைய ஐக்கியம் என்ன, நாம் எங்கு போகிறோம் என்பதை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அறிந்து நீர் என்னை அனுப்பிறீர் என்பதை விசுவாசித்திருக்கிறார்கள். There is a genuine faith, உண்மையான விசுவாசம். அதை தீர்த்து 1ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது, இதோ தங்களுடைய வாயினால் என்னை அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிரியையினாலோ என்னை மறுதலிக்கிறார்கள், அவர்களுடைய முடிவு அகோரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள், இதோ பாவிகளாக அவர்கள் இருந்தாலும் அவர்களை நீதிமான்கள் ஆக்கி
அவர்களை விசேஷித்தவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவதாக நாம் நேசிக்க வேண்டும். சீஷர்கள் இயேசுவை எவ்வளவாய் நேசித்தார்களோ அவரால் வந்த வார்த்தைகளையும் அவர்கள் நேசித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நேசிப்போம் அப்படின்னா தினமும் அதை படிப்போம், தினமும் அதை நாம தியானிப்போம், அந்த வார்த்தையை நாம் உட்கொள்வோம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது அதுதான். இரண்டாவது, நம்முடைய மனங்களிலே அந்த வார்த்தைகளை வைத்து நாம் அசை போட வேண்டும். We have to learn. ஒவ்வொரு நாளும் இது என்ன புதுமையா இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையை நாம் வாழ்ந்து காண்பிப்போம். இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசேஷமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த வார்த்தையை வாழ்ந்து காண்பிக்கும் போது மற்றவர்களும் ஈர்க்கப்படுவார்கள். நேசரண்டை வருகிறதற்கு ஏதுவாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளும் போது உண்மையான தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதோ அதுல குறிப்பாக நீங்களும் நானும் ஐக்கியமா இருக்கிறத உலகத்தார் பார்க்கும்போது மெய்யாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டு அந்த ஐக்கியத்திற்குள்ளாக அவர்களும் கடந்து வருவார்களாம். அதுல குறிப்பாக சீஷர்களுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மேன்மையை கொடுக்கிறார். இந்த மேன்மை என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சில நேரங்களிலே துன்பங்களும் துக்கங்களும் வேதனைகளும் வந்தாலும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுடைய மனசுல ஒரு விதமான சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். சீஷர்களை கூப்பிட்டு அவங்கள அடிச்சு இந்த நாமத்துல பேசாதீங்கன்னு உபத்திரவப்படுத்தின போதும் இந்த பாடுகளுக்கெல்லாம் இதோ நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் போனார்கள் என்று வாசிக்கிறோம். சிறைச்சாலையை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த யோவான் 17:13 சொல்றாரு பாருங்கள், இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாக அடையும்படி. பொதுவாகவே இயேசுவை குறித்து நினைக்கும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பாடுகள் நிறைந்த மனுஷன். ஏசாயா 53 நாம் வாசிக்கும் பொழுது he was a man of sorrow. உண்மைதான். ஆனா அந்த துக்கத்தின் நடுவிலும் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சாம். அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து பிதாவின் ராஜ்யத்திலே அவருடைய வீட்டிலே நம்மை கூட்டி சேர்க்க போகிறார் என்கின்ற அந்த சந்தோஷத்தை அவர் தனக்கு முன்பாக வைத்தது நிமித்தமாய் மற்ற ஒன்றதையும் அவர் பாரமாக எண்ணவில்லை. அதே போலதாங்க ஆண்டவருக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஊழியம் செய்ய முற்படும் போது குடும்பத்திலே இதோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கத்தக்கதாக முயற்சி எடுக்கும் போது பல போராட்டங்கள் துன்பங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நிறைவாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். பவுல் பல பாடுகளை எல்லாம் அடைந்தார். அவரை கல்லெறிந்து அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிற அளவிற்கு அவரை தூக்கி போட்டார்கள். ஆனால் சந்தோஷத்தோடு அவன் மீண்டுமாக எழும்பி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்படும் போது துக்ககரமான வேளையிலும் ஒரு விதமான சமாதானம் சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ளும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. நான்காவது மேன்மை இதுதான். இந்த நான்காவது மேன்மை என்ன அப்படின்னா, பழைய பாட்டை வாசிக்கிற நமக்கு நன்றாக தெரியும். அதுல குறிப்பாக இந்த ஆசரிப்பு கூடார முறைமைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிற எல்லா காரியமும், அதாவது ஆண்டவர் வைத்திருந்த ஒவ்வொரு பொருட்களும் அதிலே பரிசுத்தமானவைகள். பாபிலோனிலிருந்து வந்த ராஜா இவைகளை எல்லாம் கொள்ளை கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். பிற்பாடு அவனுடைய சந்ததியிலிருந்தும் மற்ற ராஜாக்கள் வந்தபோது இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து தவறாக பயன்படுத்தின போது தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரம் இதோ ஆண்டவரால் விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம், அது பரிசுத்தமானது. அதை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தேவனுக்காக எதெல்லாம் பிரித்தெடுக்கப்படுகிறதோ அது பரிசுத்தமானது. பழைய ஏற்பாடை வாசிக்கிற நமக்கு நன்றாக தெரியும், முதல் பிறக்கும் குழந்தை இதோ ஆண்டவருக்கு பரிசுத்தமானது, அதை எனக்கு நீ ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். லேவியர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார், அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அதே போல இதோ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும்
பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நம்மை காக்கிறார். அதை குறித்து இங்க அம்மையார் அவங்க ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் என்கின்ற இதுல அவங்க மறுபடியும் எழுதும் போது அவங்க என்ன சொல்றாங்க, read the 17th chapter of John. மறுபடியும் சொல்றாங்க, யோவான் 17ஆம் அதிகாரத்தை படிங்க. And you will see that God has given us the privilege of being united in Christian love. கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுவோமே என்றால், கிறிஸ்துவர்களாக்கி நீங்களும் நானும் கிறிஸ்துவ அன்பிலே நாம் இணக்கமாய் இணங்கி வருவோம் என்பதை சொல்லிட்டு இங்க ரொம்ப அழகான வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. பிரதரன் வித் பிரதரன், அதாவது சகோதரர்களாக்கி நாம் இணைவோம். எப்படி அப்படின்னா, all being bound together by the golden chain of love. இதோ தங்கத்தினால் உண்டான சங்கிலியை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புகிறாராம். அது அன்பு நிறைந்ததாக இருக்கிறது. அந்த சங்கிலியை பிடிக்கிற நீங்களும் நானும் சகோதர சிநேகத்திலே இணைகிறோம். இந்த சகோதர சிநேகத்திலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது என்பதை இங்கே அழகாக காண்பிக்கிறாங்க. which has been let down from heaven to unite believers. இந்த சத்திய வார்த்தை நம்மை இணைக்கிறது. இயேசுவின் அன்பு நம்மை இணைக்கிறது. அவருடைய ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் போது நாம் எல்லாம் இணக்கமாக வருவோம். துவக்கத்துல நம்முடைய சபையை ஆண்டவர் கொண்டு வந்த போது அந்த ஒரு பெரிய பயங்கரமான இக்கட்டு காலம் எல்லாம் முடிந்த பிறகு 1260 வருஷம் அந்த துன்ப காலம் எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவர் ஓய்வு நாளுக்காக மீண்டுமாக ஒரு கூட்டத்தை எழுப்புறார். நமக்கு தெரியும், ஏதேன்ல இருந்தே ஓய்வு நாளை கை கொண்டு வருகிற சந்ததி இருந்தது என்று சொல்லி. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்திலே நம்முடைய பைனியர்ஸ் ஆண்டவர் அழைத்த போது அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்ததாம். ஆனால் அவர்கள் ரொம்ப ஜெபத்தோடு அன்பை மையமாக வைத்து படித்ததினாலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வேதத்தை தியானித்த போது ஒன்று இணைந்தார்கள். அதைதான் இங்க கீழே சொல்லும் போது, God wants you to be like himself. பிதாவும் அவருடைய குமாரரும் ஐக்கியத்திலே இணங்கி இருக்கிறது போல அதே ஐக்கியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல மத்திய 5 சொன்னார் இல்லைங்களா, அவர் பூரண சற்குணராய் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதே போல நம்ம நன்மை செய்யும் போது நன்மை செய்கிற நாம் தீய மனிதர்களுக்கும் அதை செய்ய வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. அவரை போல் நாம் மாற வேண்டும். He wants to keep you unspotted from the world. உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கரைபடாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரா? To forgive our sins, நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் வசமாய் நம்மை ஈர்த்து கொண்டு இதோ நாம் எதுல ஏற வேண்டும் அப்படின்னா, நித்தியானந்தமான அவருடைய ராஜ்யத்திற்கு போகும் பாதையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாராம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவர் நம்மை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். நிறைய நேரத்துல இந்த வார்த்தையை நம்முடைய சபைகளிலே பயன்படுத்துகிறதில்லை. மீதமான திருச்சபை என்று சொல்லுகிறோம், கடைசி காலத்திலே இருக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லும் பொழுது நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். அதாவது பவுல் 1 கொரிந்தியருக்குரிய நிருபத்தை எழுதின போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அந்த முதல் பகுதியை மட்டும் கவனிப்போம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு, நம்ம சர்ச்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, 2 விதமான பிரிவு தான் இருக்கிறது. என்ன அந்த 2 விதமான பிரிவுனா, ஏற்கனவே ஆண்டவரை விசுவாசித்து சபையிலே ரொம்ப வருஷமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏற்கனவே ஆண்டவரால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். அதை எப்படி சொல்லலாமே, 11 சீஷர்களை ஆண்டவர் பரிசுத்தம் ஆக்கினது நிமித்தமாய் அவர் மூலமாய் அழைக்கப்பட்ட அநேகர் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் சபையில வந்த உடனே பரிசுத்தமாக்கவில்லை. அதற்காக ஒரு காலம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்களை பரிசுத்தமாக்கினார். ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்த சபை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பவுலுடைய நிருபங்களிலே ரொம்ப பெரிய நிருபம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் தான். ஏன் அப்படின்னா அந்த சபையில அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. எல்லாம் இப்ப நம்முடைய சபையில பார்க்க போகிற எல்லா பிரச்சனைகளும் அங்கேயே இருந்தது. ஆனா இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பவுல் அவங்களுக்கு சொல்றாரு,
தேவனுடைய கிருபையினால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய இரத்தத்தினால் நாம் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளாக ஊற்றினது மாத்திரம் இல்லாமல் முற்றிலுமாக அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். 4 விஷயங்களை நாம் பார்க்க போறோம். முதல்ல இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், இன்னொருவன் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும், இன்னொருவன் நான் கேபாவை சார்ந்தவன் என்றும், மற்ற சிலவங்க எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த 3 பேரும் இல்லப்பா, நாங்கள் இயேசுவுக்குரியவர்கள் என்று சொல்லி 4 வகையாக சபை அங்கு கொரிந்து பட்டணத்திலே பிரிந்திருந்தது. ஆனாலும் அவங்கள பார்த்து ஆண்டவர் பரிசுத்தவான்கள் என்று சொன்னார். சரிங்களா? 2வது நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த விசுவாசிகள் சில நேரத்துல கருத்து வேறுபாடுகள் வந்த போது ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்து, இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் இல்லையா, நிறைய நம்முடைய மீதமான திருச்சபையில கேட்கிறோம், இவர் அவர் மேல கேஸ் போட்டாரு, அவர் இவர் மேல கேஸ் போட்டாரு. அதே விதமான ஒரு காரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த 6ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு, இந்த சாதாரண வழக்குகளை உங்களால் தீர்க்க முடியலையா? இதோ தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்க போகிறோமே, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதே, இது என்ன என்று கேட்கிறார். அப்படின்னா அந்த கொரிந்து பட்டணத்துல பிரிவினைகள் இருந்தது, அவங்களுக்குள்ள ஆக்ரோஷமான சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று அழைத்தார். ஏன் அப்படின்னா அவங்க இன்னும் குழந்தையா இருந்தாங்க, அன்பு இன்னும் புரிந்து கொள்ளலை, அந்த அன்பிலே அவர்கள் இன்னும் வளரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 3வது பிரச்சனை அந்த சபையில என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க திருவிருந்த ஆராதனைக்கு வந்துட்டு இவங்களுக்கு விருப்பமான ஜூஸ், இவங்களுக்கு விருப்பமானதையெல்லாம் கொண்டு வந்து அங்கு குடித்து அவர்கள் இருந்தார்கள். இதோ நீங்கள் குடித்து சந்தோஷமா இருக்கிறதற்கு உங்களுக்கு வீடுகள் இல்லையா? இது கர்த்தருடைய பந்தி, இதை நீங்கள் எவ்விதமாக கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு பவுல் ஒழுங்குபடுத்தினார் என்று பார்க்கிறோம். சபையை ஒழுங்குபடுத்தினார். பரிசுத்தவான்கள் நீங்கள் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டி அதற்கேற்ற பிரகாரமாய் நடந்து கொள்ளுங்கள். நிறைய நேரத்துல நம்முடைய சபையில ஆலோசனை சொல்லும் போது, நீங்களும் நானும் யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட வார்த்தையை பேசலாமா? இப்படிப்பட்ட செயலை செய்யலாமா என்று சொல்லி நாம் ஒருவருக்கு ஒருவர் நினைப்பூட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் அதை தான் செய்தார். அதுலயும் ரொம்ப அகோரமான விஷயம், இதை வெளியில நம்ம பேசவும் முடியாது, ஆனாலும் பவுல் அதை எழுதியிருக்கிறார். உங்களுக்குள்ளே இதோ இப்படிப்பட்ட ஒரு வேசித்தனமா, தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை ஒருவன் வைத்திருக்கிறானே, இது புறஜாதியார்களிலும் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறதே. இதோ புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிக்க பண்ணுமே. இதோ நீங்கள் கிறிஸ்துவினால் பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட இதோ நீங்கள் மேன்மையான பிள்ளைகளாக இருக்கிறீர்களே, ஆதலால் பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும்? புளித்த மாவோடு அல்ல, புளிப்பில்லாதவர்களாய் துர்க்குணத்தையும் அக்கிரமத்தையும் நிவர்த்தி செய்து தூய்மையான பிள்ளைகளாக அல்லவா வாழ வேண்டும். அந்த மனிதனை புறம்பாக்கி போடுங்கள் என்று சொல்லி எச்சரித்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் சபையிலே 2 சாரார் உண்டு. ஏற்கனவே ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவருடைய சத்தியத்திலே நிலைத்திருக்கும், ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். 2வது சாரார் யார் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதை இங்கு சொல்லும் போது, the work of transformation from unholiness to holiness is a continuous one. எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் என்கின்ற புத்தகத்துல, இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒன்று. டே பை டே இங்கு சொல்லும் போது, ஒவ்வொரு நாளும் லேபர்ஸ் ஃபார் மேன் சான்டிபிகேஷன். இயேசு அமர்ந்து அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுறாரு. பரிந்து பேசுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு ஏதுவாக அவர் பலன் கொடுத்து வல்லமையாக அவர் கிரியை செய்றாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை எங்க அம்மையார் சொல்றாங்க, man is to cooperate with him. இயேசுவோடு நாம் இசைவாக்க நாமும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். putting forth persevering effort in cultivating the right habits. நல்ல சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக அவைகளை நாம் செய்கிறது அவசியம். இந்த யோவான் 17 நாம் இந்த கடைசி புத்தகம், அதாவது பழைய ஏற்பாட்டில கடைசி புத்தகம் மல்கியாவின் புத்தகம். இந்த மல்கியாவின் புத்தகத்திலே ஆசாரிய ஊழியத்தை இயேசு எப்படி செய்வார் என்பதை மல்கியாவுக்கு ஆண்டவர் காண்பித்தார். இதோ நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் தீவிரமாக அவருடைய ஆலயத்திற்கு அவர் புறப்பட்டு வருவார். அவர் வந்து என்ன செய்வார் என்பதை இங்கு சொல்லும்போது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? இந்த 2ஆம் வருகை குறித்து பேசுறாரு. அவர் வெளிப்படுகையிலே நிலை நிற்பவன் யார்? ஏன் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாதவர்கள்
இயேசுவின் பிரசன்னத்திலே இரண்டாம் வருகையிலே சுட்டெரிக்கப்படுவார்கள், அழிந்து போவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க கீழே சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்கள், அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளை அவர் அதற்கு முன்பாகவே அவர் சுத்திகரித்து விடுவார். அதைதான் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். நம்மை தூய்மையாக்கி, நம்மை பரிசுத்தமாக்கி, பொல்லாங்கான் நம்மை தொடாதபடிக்கு அவருடைய நாமத்தினாலே நம்மை காத்து கொண்டு ஆண்டவர் வருகிறார். அதை தொடர்ந்து அதே அதிகாரத்தில் சொல்லும் போது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல இதோ அவர் சுத்திகரித்துக் கொண்டு இருப்பார் என்பதை அவர் சொல்லி, அவர் லேவியரின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு, லேவியர்கள் தான் நம்மளதான் சொல்றார், இயேசுக்குள்ளாக வருகிற எல்லா பிள்ளைகளும் லேவியர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீதியான காணிக்கை, நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஜீவ பலி என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட காணிக்கையை நாம் செலுத்துகிறதற்கு ஏதுவாக அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இதைதான் 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதும் போது, இதை ஒருவன் கட்டுகிறான், வைக்கோலை வைத்தோம், மரத்தை வைத்தோம், இன்னும் வேற காரியங்களையும், அதே நேரத்திலே ஒரு வீட்டை பொன்னினாலும் வெள்ளியினாலும் கட்டுகிறோம், ஆனால் அக்கினியானது அதை பரிசோதிக்கும். இதோ கர்த்தருடைய நாள் அதை வெளிப்படுத்தும். என்ன ஆகும்? வைக்கோல் மரம் எல்லாம் எரிந்து சாம்பலாக்கிவிடும். ஆனால் பொன்னும் வெள்ளியும் புடமிடப்பட்டு அது பிரகாசிக்கும். உண்மையான விசுவாசத்தை உடைய உங்களையும் குறித்து என்னையும் குறித்து அவர் அப்படியே சொல்லுகிறார். அதை இங்க கீழே சொல்லும் போது, டே பை டே அண்ட் ஹவர் பை ஹவர் there must be vigorous progress. சுயத்தை வெறுக்கிறதிலும் பரிசுத்தமாகிறதிலும் நீங்களும் நானும் நமக்குள்ளாக இயேசு கிரியை செய்கிறதுக்கு ஏதுவான கிரியைகளை நாம் காண்பிக்க வேண்டுமா? அது மாத்திரம் இல்லாமல் எங்க அம்மையார் சொல்றாங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேன்மை இதுதான். என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை எப்படி உறுதி செய்வாரு அப்படின்னா, இதோ என் மூலமாக பிரசங்கிக்கப்படும் வார்த்தைகளை கேட்டு பாவிகள் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்புகிறது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள். அதுதான் ஊழியக்காரர்களுக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அம்மையார் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் என்கின்ற புத்தகத்துல சொல்றாங்க. இதுல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய பேர் நான் பரிசுத்தம் ஆகணும்னு சொல்லிட்டு முற்றிலுமா தங்களை பிரித்துக் கொள்வாங்க. இட்ஸ் a false kind of என்ன அப்படின்னா சான்டிபிகேஷன். இயேசு இந்த பூமியில இருந்த போது அவரை குறித்து வாசிக்கிறோம், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். ஆனா அதே நீங்க மத்தேயு 11:19 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அவர் யாரோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு அப்படின்னா, பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு, ஆயக்காரர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. என்ன நோக்கம் அப்படின்னா, அவர்களை ரட்சிக்க வேண்டும். அவங்களோட இருந்தாதான் அவர்களை ரட்சிக்க முடியும். ஏராளமான பேர் இயேசுவினால் ரட்சிப்பை அடைந்தார்கள். அப்ப இங்கே எபிரேய புத்தகத்திலே பாவிகளுக்கு விலகி இருந்தார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர் உடன்படாமல் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். அதே ஜெயத்தை நமக்குள்ளாக கொடுக்கும் போது நிறைய நேரத்துல சில பெற்றோர் சொல்லுவாங்க, ஐயோ என் பையனெல்லாம் அவங்களோட எல்லாம் நாங்க சேர்க்க விட மாட்டேங்க, அவன் என் பிள்ளையை கெடுத்துருவான் அப்படின்வாங்க. ஆனால் உண்மையாக தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பார். பரிசேயர்கள் இப்படிதாங்க இருந்தாங்க. அவங்க தன்னை பெரிய பரிசுத்தவான்கள் போல காமிச்சிட்டு மற்றவர்களோடு நாங்க இணங்கி வருகிறதில்லை என்று சொல்லி ஒரு பொய்யான நீதியை அணிந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லும் போது, நீ என்னதான் உன்னை பிரித்து கொண்டு நீ ரொம்ப நீதிமான்னு சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவில்லை என்றால், இதோ நீ இன்னும் பரிசுத்தம் அடையவில்லை என்பதே உண்மையாக இருக்கிறது. கடைசியா ஒரு அனுபவத்தோடு நான் தியானத்தை நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். ஒரு குட்டி பையன் இருந்தான். இந்த குட்டி பையனுக்கு எப்பவுமே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு கடை இருக்கும், அந்த ஷாப்ல அழகான டாய்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க. இவன் போவான், ஒவ்வொரு நாளும் தொட்டு பார்ப்பான், கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடிக்கு வெளியில இருந்து அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். மற்ற பிள்ளைங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் வரும்போது, மற்ற இது வரும்போது அவர்கள் அந்த அழகான பொம்மைகளை வைத்து விளையாடுகிறதை பார்த்தபோது, யாரும் இதை என் கையில கொடுக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவன் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்திருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வீதிகளிலே நடந்து கொண்டு போயிருந்த பொழுது ஒரு கார் அவனை லைட்டா அப்படியே தட்டிடுச்சு. இவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. இவனுக்கு வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்த பொழுது அங்க ஒரு அன்பான நர்ஸ் இருந்தாங்க. அந்த நர்ஸ் கிறிஸ்துமஸ் டைமா இருந்ததுனால இந்த குட்டி பையனுக்கு வேண்டிய நல்ல டாய்ஸ் எல்லாம் அழகழகானதை வாங்கிட்டு
இவன் அந்த தூக்கத்திலிருந்து எழும்பின போது அவனுடைய கையில அதை கொடுத்தான். அவன் அதை வாங்கின போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவன் அதை பார்த்து அவன் ரொம்ப பூரித்தான். பூரித்து போய் அவன் என்ன கேட்டான் அப்படின்னா, கண்ணாடி இருக்கிறதா, கண்ணாடி இருக்கிறதா என்று சொல்லி அவன் தொட்டு பார்த்தான். கண்ணாடி இல்லையே என்று சொல்லி அவன் புரிந்து கொண்ட போது, இது நிஜம், இதோ எனக்கு உண்மையிலேயே ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மேன்மைகள் ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் கண்ணாடிக்கு அப்புறத்திலே நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இனி ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதன்படியே வாழுவோம் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.